ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிங்கோ ஃப்ரெஷ். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மணி ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ். இப்போ யாருக்கிட்டேயாச்சும் நம்ம போய் பணம் கேட்குறோம், அது எப்படி கேட்குறது, அவங்க எப்படி தருவாங்க, இந்த மாதிரி சென்டென்சஸ்லாம் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ற எப்படி கேட்கலாம், ஐ நீட் சம் மணி. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்றத ஐ நீட் சம் மணி அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கா அப்படின்னு எப்படி கேட்குறது, do you have 10,000 rupees, do you have 10,000 rupees. இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லுவாங்க, எஸ் ஐ ஹாவ் 10,000 rupees, எஸ் ஐ ஹாவ் 10,000 rupees. இல்லை என்கிட்ட 10,000 ரூபாய் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க, நோ ஐ டோன்ட் ஹாவ் 10,000 rupees, நோ ஐ டோன்ட் ஹாவ் 10,000 rupees. இப்போது நம்ம வந்து 10,000 ரூபாய் இருக்கான்னு கேட்குறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ do you have 10,000 rupees அப்படின்போது, நோ ஐ ஹாவ் ஒன்லி 5,000 rupees. என்கிட்ட 5,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்றத நோ ஐ ஹாவ் ஒன்லி 5,000 rupees. இப்போ நான் அனுப்புகிறேன், அதை இன்னொரு 5,000 ரூபாய் யாருக்கிட்டேயாச்சும் வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்றத எப்படி சொல்லுவாங்கன்னா, ஓகே let me send that 5,000 rupees now, let me check with someone and send you that 5,000 rupees later. யாருக்கிட்டாச்சும் வாங்கி I'll get it from someone and send it to you. நான் யாருக்கிட்டாச்சும் வாங்கி உனக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்றத I'll get it from someone and send it to you அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போது நீ எப்போ திருப்பி தருவ அப்படின்றத எப்படி கேட்கலாம், when will you give me that money back. அந்த பணத்தை எப்போ நீ திருப்பி தருவ அப்படின்றத when will you give me that money back, இல்லைனா when will you return that money, when will you return that money அப்படின்னு நம்ம கேட்கலாம். சரி, அதுக்கு வந்து நான் ஒரு வாரத்தில் கொடுத்துருவேன் அப்படின்றத I will return it back in a week, I will return it back in a week அப்படின்னு சொல்லலாம். சரி, எதுக்கு உனக்கு பணம் தேவைப்படுது, எதுக்கு உனக்கு இந்த 10,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்றத கேட்கணுன்றதுக்கு why do you want this 10,000 rupees, why do you want this 10,000 rupees. இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, அதனால தான் அந்த 10,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்றத ஐ நீட் தட் மணி ஃபார் அன் எமர்ஜென்சி, இல்லைனா ஐ நீட் தட் மணி ஃபார் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சிக்குன்ற போது ஐ நீட் தட் மணி ஃபார் அன் எமர்ஜென்சி, இல்லைனா மெடிக்கல் எமர்ஜென்சின்னு சொல்லும்போது ஐ நீட் தட் மணி ஃபார் அ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஐ நீட் தட் 10,000 rupees ஃபார் அ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, வேறு ஏதாச்சும் வேணுமா உனக்கு அப்படின்ற எப்படி கேட்கலாம், do you want anything else, do you want anything else, no I don't want anything else அப்படின்னா எனக்கு எதுவும் தேவையில்லை, I don't want, no I don't want anything else அப்படின்னும் போது, நோன்னும் போது இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ நான் எனக்கு வந்து இந்த 10,000 தான் வந்து ரெடி பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்றத எப்படி சொல்லலாம், இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அரேஞ்ச் திஸ் 10,000 rupees, இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அரேஞ்ச் திஸ் 10,000 rupees அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, யார்கிட்டெல்லாம் நீ வந்து வாங்கியிருக்க, பணம் வாங்கியிருக்க அப்படின்ற எப்படி கேட்கலாம், who and all have you borrowed money from, who and all have you borrowed money from. யார்கிட்டெல்லாம் நீ பணம் கடனாக வாங்கியிருக்க அப்படின்றத who and all have you borrowed money from அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதுக்கு வந்து இல்லை உங்ககிட்ட மட்டும்தான் நான் வந்து பணம் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுப்போம். அது எப்படி சொல்லலாம், I only have asked you, no other person. வேறு யார்கிட்டையும் நான் கேட்கல, I have only asked you, வாங்கிட்ட மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன், வேறு யார்கிட்டையும் கேட்கல அப்படின்றத இப்படி சொல்லலாம். சரி, இது போதுமா இல்லை உனக்கு இன்னும் ஜாஸ்தியாக பணம் தேவைப்படுதா, is this money enough or do you want more money, is this money enough or do you want more money. Okay, I'll send you that 5,000 in another 2-3 hours
அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நான் இல்லை உனக்கு நான் அந்த 5000 அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, I'll send you that money in another 2 to 3 hours or 2 or 3 hours அப்படி சொல்லலாம். ஓகே, இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சென்டென்சஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களும் நம்பினீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் எழுதிட்டு போங்க. அடுத்த செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். until then it's bye from சிவனேசன். Thank you.